ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பாசிட்டிவ் பவன். இன்றைக்கி நம்ம ஹென்னா கண்டிஷ்னர் அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்க்க போகிறோம். அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் சென்டர் பாயிண்ட் எடுத்திருக்கேன் பாருங்கள். படுகு ஸ்ட்ரைட்டாக எடுத்து அதுக்கு கீழே ஒரு நடுவு பகுதியை நான் எடுத்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறோட ஃபஸ்ட்டு மெத்தடை சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ அவங்களுக்கு வெள்ளை முடிவு தெரியுது பாருங்கள். அந்த சில்வர் ஹேர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுது. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நிறைய சில்வர் ஹேர்ஸ் இருக்குது. நம்ம இந்த ஹென்னா போடுறதுனால அதெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகும். சரி, இப்போது இந்த ஹென்னாவோட அட்வான்டேஜ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஹேர் நல்லா க்ரோத் ஆகும், ஷைனாக இருக்கும், சாஃப்ட்னஸாக இருக்கும், முடி கொட்டுறது நிற்கும், டேமேஜ் ஹேர்ஸ்லாம் சரியாகும், இந்த வெடிப்பு முடி அதெல்லாம் சரியாகும். இப்போ பாருங்கள், நான் சென்டர் பாயிண்டில் ஹென்னா அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம டை யூஸ் பண்ணுறப்ப அது வேர்லேருந்து ஒரு 2 புள்ளி விட்டுட்டு தான் அதை அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஹென்னா வந்து நமக்கு கவலையே கிடையாது. வேர்லேருந்தே நல்லா அப்ளை பண்ணலாம். பாருங்கள், அந்த வேர்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம தடவணும். இப்போ அந்த சென்டரை நம்ம அப்படியே தடவிட்டு சுற்றிடணும். ஃபஸ்ட்டு அந்த பார்ட்டிஷன் எடுத்து சுற்றுறப்ப நமக்கு கொஞ்சம் நிற்காது தான். ஆனால் அடுத்தடுத்து பார்ட்டிஷன் எடுத்து நம்ம போடுறப்ப அந்த கொண்டை நல்லா செட் ஆகிடும். பாருங்கள், இப்போ நான் சென்டர் போட்டு சுற்றிட்டேன். இப்போ நான் ரைட் சைடில் ஒரு பார்ட்டிஷன் எடுக்க போகிறேன். ரைட் சைட்லேருந்து என் ஃபிங்கராலேயே ஒரு சின்ன பார்ட்டிஷன் எடுக்கிறேன். இப்போ அதையும் நம்ம வேர்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள், முன்ன பின்ன 2 சைடுமே நம்ம தடவணும். ஏன்னா அப்போ தான் முடி நம்மக்கிட்ட இருந்து மிஸ் ஆகாது. சில்வர் ஹேர்ஸ் மிஸ் ஆகிடும். அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக ஒரு முடி கூட விடாமல் ஹென்னாவை தடவணும். பாருங்கள், நம்ம ஃபிங்கரால் நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணுற மாதிரி தடவி விடணும். அதே சமயம் நம்ம ரொம்ப ஹாஷாகவும் பண்ணிடக்கூடாது. அதையும் அப்படியே ரோல் பண்ணிக்கணும். இப்போது நான் லெஃப்ட் சைட்லேருந்து எடுக்கிறேன். அதே மாதிரி ஹென்னா எடுத்து அப்ளை பண்ணுறேன். மேலே கீழே சென்டர் எண்டு வரைக்கும் கவர் பண்ணணும். சரி, இப்போது இந்த ஹென்னாவை நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் லெஃப்ட் எடுத்துருக்கேன், ரைட்டும் எடுத்துருக்கேன். இப்போ கீழே எடுக்கணும். அந்த கொண்டையை சுற்றி எடுத்து நம்ம ஹென்னா அப்ளை பண்ணி ரோல் பண்ணணும். சரி, நம்ம இப்போ ஹென்னா ரெடி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஹென்னா இப்போ நீங்கள் வீட்டிலே பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன இரும்பு கடாய் வாங்கிக்கோங்க. அந்த இரும்பு கடாயில் ஹென்னா ரெடி பண்ணுறதுக்கு மருதாணி இலை பவுடர் இதெல்லாம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். இப்போ நான் சொல்ல வேண்டிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். ஹென்னா ரெடி பண்ணுறதுக்கு மருதாணி பவுடர் 4 ஸ்பூன் அந்த இரும்பு கடாயில் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இரும்பு கடாயில் தான் பண்ணணும். பிளாஸ்டிக் பவுல், கண்ணாடி பவுல் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இரும்பு கடாயில் பண்ணுறப்ப தான் அது நல்லா ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், நான் பார்ட்டிஷனாக எடுத்து பிரித்து தடவி ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரி, ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கிட்டு 4 ஸ்பூன் மருதாணி இலை பவுட்ரு போட்டுக்கோங்க. ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவை போட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. டீ டிகாஷன், நல்லா திக்காக காய்ச்சின டீ டிகாஷன், ஒரு நல்ல கம்பெனி பிராண்டாக டீ டிகாஷன் வாங்கி, டீ தூள் வாங்கி அதை டிகாஷன் எடுத்து திக்காக ஒரு 1/2 டம்ளர் அதில் ஊற்றிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. டீ டிகாஷன் இந்த ஜூஸ் எல்லாம் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கிற தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். தனியாக நம்ம தண்ணின்னு எதுவும் ஊற்ற போகிறது கிடையாது. அதனால் திக்கான டீ டிகாஷன் ஆற வச்சு, கண்டிப்பாக சூடாக ஊற்றக்கூடாது, நல்லா ஆற வச்சு அதில் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிடுங்க. ஒயிட் வினிகர் ஒரு 2 ஸ்பூன் ஊட்டுங்க. அப்புறம் தயிர்
தயிர் ஒரு 100 கிராம், ஆலிவ் ஆயில் இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் போடுங்க. நெல்லி பவுடர், இதெல்லாம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிற பொருள் தான். நெல்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. ஒரு கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி அதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இப்போது நீங்கள் நாளைக்கு ஹென்னா பண்ண போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இதை வந்து இன்றைக்கே நீங்கள் பண்ணிடணும். பண்ணி ஒரு நாள் அந்த இரும்பு கடாயிலே இருக்கணும். அப்போ தான் அதுக்கு வந்து நல்ல பவர் ஏறும், நல்ல கலர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு செக்ஷனாக எடுத்து இவங்களுக்கு கொண்டையில் சுற்றிக்கிட்டே வரேன். மேலே கீழே நல்லா அந்த பாருங்கள் ஃபிங்கர்ஸால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த மாதிரி நீங்கள் இரும்பு கடாயிலே பண்ணி ஓரமாக வச்சிடணும். ஒரு நாள் அப்படியே இருக்கணும். மறுநாள் நீங்கள் அதை எடுத்து இப்போ நான் இப்போ போடுறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு செக்ஷனாக எடுத்து போட்டு சுற்றி ஒரு 1.5 மணி நேரம் கழித்து குளிங்க. ஆனால் குளிக்கிறப்ப எந்த ஷாம்புவுமே யூஸ் பண்ணக்கூடாது. சுடு தண்ணியிலையும் குளிக்கக்கூடாது. ஏன்னா அந்த சுடு தண்ணியில் குளிச்சிங்கன்னா அந்த ஹென்னா நம்ம தலையில் நிற்காது. நம்மளோட இவ்வளோ பண்ண நம்ம எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். பாருங்கள் எப்படி மசாஜ் பண்ணுற பாருங்க. அந்த முடியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். கையில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற ஹென்னாவை அப்படியே அந்த கொண்டையிலேயே அப்படியே நம்ம பூசி விடணும். பாருங்கள். சரி, இப்போ இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, நல்லா ப்ராப்பராக வாஷ் பண்ணுங்க. நம்ம சரியாக அலசாமல் விட்டுட்டோன்னா கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம வந்து நல்லா ப்ராப்பராக வாஷ் பண்ணணும். அது நம்மளோட தப்பு தானே. சரியாக வாஷ் பண்ணாமல் விட்டால் நமக்கு டேண்ட்ரஃப் தான் வரும். நீங்கள் ஹென்னான்னு இல்லை, எந்த பேக் போட்டாலும் அதை ப்ராப்பராக வாஷ் பண்ணணும். சிலர் வெந்தயம் அரைச்சி போடுவாங்க, முட்டையை போடுவாங்க, வேப்பிலையை அரைச்சி போடுவாங்க. அந்த மாதிரி எது போட்டாலும் நீங்கள் எந்த பேக் போட்டாலும் ப்ராப்பராக வாஷ் பண்ணலன்னா கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வரும். அதே சமயம் ஹென்னா போடுறதுக்கு முன்னாடி தலையில் எண்ணெய் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா எண்ணெய் இருந்ததுன்னா ஹென்னா வந்து ஒட்டாது. இப்போ பாருங்கள், நம்ம கீழ் செக்ஷன் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இப்போ சென்டர் வடுகு எடுத்து இந்த 2 பார்ட்டிஷன் தான் இருக்குது. இப்போ இதில் நம்ம ஃபிங்கராலேயே சென்டர் வடுகுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஒரு சைடு, அந்த பக்கம் ஒரு சைடு, ஒரு செக்ஷனாக எடுத்து நம்ம ரோல் பண்ணிவிட்டு வர போகிறோம். பாருங்கள், நான் ரைட் சைட்லேருந்து ஒரு செக்ஷன் பிரிக்கிறேன். நம்ம இதுக்கு சீப்பெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இந்த பக்கம் எடுத்து நான் பூசி ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ நான் லெஃப்ட் சைடு எடுக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா பார்ட்டிஷனையும் பிரித்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இப்போ நிறைய சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு வெள்ளை முடி வருது. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே டெய்லி ஷாம்பு வாஷ் போடுறாங்க. அது ரொம்பவே தப்புங்க. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு 2 நாள் நம்ம தலைக்கு குளிக்கலாம். டெய்லி நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணால் கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வரும். நம்ம ஹேரில் இருக்கிற கெரட்டின், இயற்கையாகவே இருக்கிற கெரட்டின் வந்து வாஷ் அவுட் ஆகிடும். அப்புறம் நம்ம இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது தான் வரும். அதனால் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே எண்ணெய் வச்சு பழகுங்க. அதிகபட்சம் வாரத்துக்கு 2 முறை 3 முறை தலை குளித்தா போதுமானது. இப்போ நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த ஹென்னாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே பன் போட்டுட்டேன். இன்னும் ஒரு செக்ஷன் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஹென்னா போட்டாலும் எந்த பேக் போட்டாலும் ப்ராப்பராக வாஷ் பண்ணுங்கள். ப்ளீஸ். நம்ம ஒரு சின்ன முடியை கூட விடாமல் ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.